ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இனி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட வந்திருக்கேன். ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ரிவ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ட்ரை பண்ணுறேன். எஸ், ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி வயர் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இது. வயர் மாதிரி இருக்கும். எஸ், என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்டை நிறையவே நான் வந்து பாஸ்ட்டில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் மக்களே நான் எடுத்திருக்கேன். எஸ், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் தி ப்ராடக்ட். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் மக்களே, இது வந்து ஒரு மைக்கு. என்ன மைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், போயாவோட பிசி கூஸ்நெக் மைக்ரோஃபோன் பை UM4 3.5mm ஓம்னி டைரக்ஷனல் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதான் கைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் என்னோடய ஃபோனோட ரெக்கார்டிங்காக, அதாவது இப்போ vloggingகாக எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸிங் ஆக்சுவலாக நான் எவ்வளோ எடுத்தேன்னா 795 895 மக்களே. நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸிங் மாற்றிக்கிட்டே இருக்கான், சரியாக மாற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வேறு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒன்லி 695 தான். நான் எடுக்கும்போது தான் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 795க்கு நான் வந்து எடுத்திருக்கேன். கைஸ், இதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். இது ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது வாட்டி. ஃபஸ்ட் வாட்டி வாங்கினது வந்து டெலிட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வாட்டி எடுத்தது தான் இந்த ப்ரைஸிங். முதல் வாட்டி எடுத்ததுன்னா 895. இப்போ 895லேருந்து ₹200 குறைச்சி 695. ஏன் மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறானே தெரியல இந்த செல்லரு. கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி செல்லர்ஸ்க்கு வந்து நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பேன். ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரைஸிங் இல்லை. அதுவும் நான் என்ன பண்ணேன் கைஸ், அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண அடுத்த ஒரு நிமிஷம் சொல்ல முடியாது, அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே 895லேருந்து 795 மாற்றிட்டான். ஸோ செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து இதை 795 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் 695 தான் இருக்குது. இன்னும் ₹100 குறைஞ்சிருக்கு. சரி, ஓகே, போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்க விருப்பம் இல்லை. அதனால் இப்போ நான் எடுத்திருக்கேன். எதுக்கடா இந்த மைக் எடுத்திருக்க, உங்கள்கிட்ட தான் மைக்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மைக் பார்த்தீங்கன்னா மாவோனோட மைக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ மாவோனோட மைக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அன்பாக்சிங் செக்ஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அன்பாக்சிங் செட்டப்புக்காக என்னோடய மாவோனோ மைக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நான் வந்து இந்த vloggingக்காக ஒரு மைக் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மைக் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் சில சமயங்களில் எனக்கு வந்து மைக் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து என்ன மாதிரி மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த மைக் புல்லட் மைக்குன்னு சொல்லுவாங்க. BYA100, போயாவோட BYA100 இதுதான் கைஸ் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது இது கெட்டு போச்சு. என்னென்னு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதோட யூஸர் ரிவ்யூ கொடுக்குறேன். இது கெட்டு போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு மைக் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி இதே மைக் எடுக்கலாம், இதே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு இது அவைலபிளாக எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு வெப்சைட் ஃபோட்டோவாட்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஃபார் த சேம் ப்ரைஸ். அமேசானில் கிட்டத்தட்ட இதோ நான் வாங்கினதை விடவே கிட்டத்தட்ட ஒரு ₹700-800 கூட ப்ரைஸிங்கில் போட்டிருக்காங்க. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டும் சரியில்லை, அந்தளவுக்கு சரியில்லைன்னு சென்ஸ் அது சொல்கிறேன் என்னன்றது கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதனால் யோசிச்சு பார்த்தேன் என்ன ப்ராடக்ட் எடுக்கலாம், அதுக்கான சிமிலர் ப்ராடக்ட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற போது தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு கண்ணில் பட்டுச்சு. நான் காட்டினல அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ நான் எடுத்திருக்கேன். ஆனால் ரிவ்யூ கேவலமாக இருக்குது. நிறைய நல்லா ஒர்க் பண்ணலை, கேவலமாக இருக்குது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னா இது கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ் வந்து ஓகே தான். பட் ஆனால் செல்லர் எனக்கு வந்து பிடிக்கல கைஸ். சீட்டிங் செல்லர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பேக்கிங்கு. இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ BYUM4. ஓகே, இது தனியாக வச்சிடலாம், உங்களுக்கு பாக்ஸ் தேவையில்லை. ஸோ போயாவோட BYUM4 3.5 கூஸ்நெக் மைக்ரோஃபோன். ஸோ இதான் கைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஐ திங்க் மேட் இன் ஜப்பானா சைனான்னு தெரில. சைனா தான் இருக்கும் கண்டிப்பாக. இங்கேயா போட்டிருக்கானா பார்த்துக்கோங்க, எனக்கு கண்ணில் தெரில. மேபி இங்கேயா போட்டிருக்கானா, இங்கேயும் இதை போட்டிருக்காங்க மேட் இன் சைனா. ஸோ மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு ஓம்னி டைரக்ஷனல். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லேப்டாப்பில், கம்ப்யூட்டர்ஸில், அது இல்லாமல் ஃபோன்லேயும் நீங்கள் 3.5mm ஜாக் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி வாங்க இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிடுவோம். டேமேஜ் பண்ண வேண்டாம், ஏன்னா சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணாமல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம்.
ஐ திங்க் இந்த 695 போடுறது என்னென்னா அவங்க யாரையும் வாங்கி ரிட்டர்ன் பண்ணுற ப்ராடக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு இருக்கும். இல்லைனா வந்து எப்படி குறைப்பாங்க தெரில. பட் அமேசான் லேட்லி அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஓகே, வச்சுருவோம். ஸோ எஸ், இதுதான் கைஸ் வந்து ப்ராடக்ட்டு. சிலிக்கா ஜெல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏதோ சர்டிஃபைடு ஏதோ போட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் எல்லாம் போட்டிருக்காங்க. வேரண்ட்டி இருக்குதான்னு தெரியல அந்த ப்ராடக்ட்டுக்கு. சரி, இதெல்லாம் நம்ம தனியாக வச்சுருவோம், தேவையில்லை. ஸோ எஸ், இதுதான் கைஸ் வந்து ப்ராடக்ட்டு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாங்க இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடியே ஓப்பன் பண்ணி முன்னாடியே நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கே தெரில இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது இப்போது உங்கள் கண்ணு முன்னாடியே நான் காட்ட போகிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ வாங்க, லெட்ஸ் சி, ஃபிசிக்கலாக போய் பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹாஃப் கை, அதாவது என்னோடய ஹாஃப் ஹேண்ட், என்னோடய ஹேண்டுக்கு ஹாஃப் டிஸ்டன்ஸில் என்னோடய ஃபோன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஃபோன் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபோன் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, சாம்சங் M34 அதுதான் என்னோடய ஃபோன். ஸோ அதில் தான் என்னோடய இந்த அன்பாக்சிங்ஸ் முக்கால்வாசி vlogs வருது. ஸோ இதான் வந்து ஃபோனோட குவாலிட்டி. இப்போ அடுத்தது மைக்கோட குவாலிட்டி பார்க்கலாம். கைஸ், இப்போ நான் மைக் அட்டாச் பண்ணிவிட்டேன். மைக்கும் கிட்டத்தட்ட அதே டிஸ்டன்ஸில் தான் நான் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கே இப்போ தெரியாது, ஆக்சுவலாக நான் கீழே போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்து மைக்கோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து இந்த BOIயோட UM4ஓட ரெக்கார்டிங் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு கேட்குதான்னு தெரில எனக்கு ஆக்சுவலாக. இப்போது வால்யூம் மியூட்டாக இருக்கா, இல்லை கேட்குதா, இல்லை நல்லா கேட்குதா அப்படின்றது எனக்கே தெரில. கீழே போய் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். ஸோ கீழே போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஒர்க் ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே மக்களே, ஸோ பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எஸ், ஸோ இவென்ச்சுவலி தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 2 வீடியோஸ். அதாவது 2 ரெக்கார்டிங்ஸுமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மீனிங் எஸ், இட் இஸ் ரெக்கார்டிங் வித் ஒன்லி வித் ஃபோனோட மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகவில்லை. ஸோ எஸ், இது வந்து ஒரு ஃபெயிலியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோனு, எஸ்பெஷலி சாம்சங் ஃபோன். ஸோ சாம்சங் ஃபோனில் இது வந்து ரெக்கார்ட் ஆகலை. மேபி சாம்சங்னா உங்களுக்கு சாம்சங் மாதிரி தான் விவோ மற்ற ஃபோனும் இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் தான் மக்களே. சரி, ஓகே. ஃபோனை தான் ஒர்க் அவுட் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக அது இப்போ நான் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெக்கார்டிங். எது மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய சாம்சங் இயர்ஃபோன்ஸ் அது மூலம் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆடியோ ரெக்கார்டு தான். எதுக்காக இதை பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக 2 ரெக்கார்டிங்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்னோடய ஃபோன்லேருந்து சாம்சங் M34 ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் வித்தவுட் மைக், வெறும் என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இன்னொன்று வந்து மைக் ஆட் பண்ணி, இப்போ புதுசாக வாங்கிக்கிற இந்த போயா மைக்கை ஆட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் இருந்திருக்காது. ஏன்னா அது ஆப்வியஸாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்க வேண்டாம் ஃபார் ஃபோன். ஸோ ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ், இட் இஸ் ட்ரூ தட் ஐ திங்க் எந்த ஃபோன்லேயும் இது ஒர்க் ஆகலை நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ நான் சிஸ்டமில் நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. இப்போ கேட்டுட்ருக்கிற இது வந்து நீங்கள் சாம்சங்கில் கேட்குறீங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த போயா மேக்கை சிஸ்டமில் போட்டு காட்ட போகிறேன். சிஸ்டமில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே மக்களே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து சிஸ்டமில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் வித் தி போயா மேக். இதுக்கு முன்னாடி சாம்சங் மைக்லான்னு கேட்டிருப்பீங்க, சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸ்னு கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறதுனா என்னோட இந்த போயா மேக்கை நான் அட்டாச் பண்ணி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். குவாலிட்டி எப்படின்றது நீங்களே பார்த்துக்கோங்க. குவாலிட்டியில் எந்த சேஞ்ச் இருக்கா, ஒர்க் ஆகுதான்னு எனக்கே என்னன்னு தெரியல. இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு அதை எல்லாமே சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க லேப்டாப்பில் ஆக்சுவலாக டிடெக்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் வந்து சாம்சங், அதாவது நான் இந்த இயர்ஃபோன்ஸை தான் ரெக்கார்ட் பண்ணேன். இது வந்து சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸு. நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸ் இது. ஸோ இதுக்கான ரிவ்யூ நான் உங்களுக்கு ரீசெண்டாக கொடுத்துருப்பேன். இந்த சாம்சங் இயர்ஃபோன்ஸில் பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகுது. அந்த ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது படும் கேவலமாக இருக்குது. மீனிங் ஐ திங்க் ரெக்கார்டே ஆகலைன்னு கூட சொல்லலாம். ஸோ அகெயின் இது வந்து சிஸ்டமில் ஃபெயிலியர் மக்களே. சரி, ஓகே, இது 2 தான் ஃபெயிலியரு. அட்லீஸ்ட் என்னோடய 2வது ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன்லேயாவது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதில் ட்ரை பண்ணேன் அப்படின்னா நம்மளோட இந்த மோட்டரோலா H20 Vision. நீங்கள் நார்மலி பார்த்தீங்களா, இந்த ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் பார்த்துட்டு வாங்களேன். ஓகே கைஸ், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் மைக்கு, அதாவது வித்தவுட் எக்ஸ்டர்னல் மைக்கு கேட்டுக்கோங்க.
ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா வித் மைக்கு, வித் போயா மைக்கு. ஸோ குவாலிட்டி எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதாங்க இது ரிசல்ட்டு. இதில் லைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மேபி நான் பேசினது அப்படி இதுதான் எனக்கு தெரியல. பட் என்ன தெரிஞ்சிருக்கும், இதுலேயே வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு குவாலிட்டி கிடைக்கல. அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு கிளியராக தெரியணும்ல. இப்போ நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம மைக் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இதில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லவே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்த போனோம்னா இது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். இது நம்மளோட இந்த போயாவோட இந்த உம்மு 4, அது என்னது உம்மு 4, இந்த உம்மு 4 வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் வாங்க வேண்டாம் மக்களே. எதுக்குமே ஒர்க் அவுட் ஆகலை. இது வந்து ஃபோனுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை, லேப்டாப்புக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி எதுக்கு தான் இந்த ஃபோன் பில்ட் பண்ணாங்க, இந்த மைக் எதுக்கு தான் பில்ட் பண்ணாங்களேன்னு தெரில. ஒரு கிளியரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லை, ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. சரி இதுலேயாவது எங்கேயாவது போட்டிருக்கானா இது இருக்காது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரில. இதுலேயும் போடலைன்னு நினைக்கிறேன். பாருங்க, காம்பேட்டபிள் வித் ஸ்மார்ட் ஃபோன் போட்டிருக்கான், பிசின்னு போட்டுக்கிறான். ஆனால் ரெண்டுத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் எதுக்கு தான் இந்த மைக்கை வந்து பில்ட் பண்ணாங்கன்னே போயா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் தான், நாட் வெரி ஷோர். ஸோ இதை நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க போகிறேன் மக்களே. ஸோ எஸ், இதாக இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ. ஓகே, இதுக்கான ஒரு யூசர் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து நல்ல ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓரளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ஃபார் 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 பெட்டரான ஒரு ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக மைக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து போட்டு நீங்கள் இதை இப்படி போட்டு ஒர்க் பண்ணலாம். எப்படின்னா இதை இப்படி போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் ப்ராப்பராக உட்காரல, இப்படி போட்டு நீங்கள் இப்படி திருப்பி நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து உட்காரல. ஏன்னா பட் என்னோடய சாம்சங் ஃபோன்ஸில் இது பர்ஃபெக்டாக, சாம்சங் OnePlus அந்த ஃபோன்ஸ்லலாம் இது பர்ஃபெக்டாகவே உட்காந்துது. ஸோ ஒர்க் ஆகிட்டு இருந்தது மக்களே. உங்களுக்கு வந்து அதேமாதிரி திரும்பும் இந்த மாதிரி. ஸோ இதில் எப்படி வந்து இந்த கூஸ் நெக்குன்றது ஒன்றும் இல்லை, இந்த திரும்புறது தான் கூஸ் நெக்கு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திரும்புகிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இதில் இருக்க ஒரு பேட் திங் என்ன தெரியுமா, இந்த பகுதி லூஸ் மக்களே. இதே மாதிரி வெளியே வந்துடும். உள்ளே போய் நல்லா உட்காந்துருச்சுன்னா இந்த 3.5 mm ஜாக் வெளியே எடுக்கும்போது இதோட சேர்த்து இப்படி வெளியே வரும். இப்படி வந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சமயத்தில் கொஞ்சம் ஹார்டாக நான் எடுத்துட்டேன், இப்படி பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சு கேஸ். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வேஸ்ட்டு மக்களே இப்போ எனக்கு. ஸோ இது இதெல்லாம் சரி பண்ணலாம். மேபி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தெரியுதா? ஸோ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணலாம். பட் என்னால் இது ஓப்பனே பண்ண முடியல. ஓப்பன் பண்ண வேணால் மேபி இதை சரி பண்ண ட்ரை பண்ணலாம். அதுவும் சோல்ட்ரிங்லாம் பண்ணணும். சோல்ட்ரிங் எனக்கு பண்ண தெரியாது. அப்படி பண்ண வேணால் இது பேக் டு தி ஒர்க்கிங் பண்ணலாம். பட் ஆனால் அவ்வளோ பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ இதை வந்து இதை குப்பையில் தான் தூக்கி போடணும். நான் சொல்கிறது இந்த ப்ராடக்டை நான் இப்போ குப்பையில் தான் தூக்கி போடணும். இது இப்போது நான் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசானில் கிட்டத்தட்ட 2300 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. 2400 ரூபாய் நினைக்கிறேன். விச் இஸ் ஆல்மோஸ்ட் 900 rupees காஸ்ட்லியர் தேன் தி ஃப்ளிப்கார்ட். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். அங்கே வந்து 1450 ரூபாய் சம்திங், லைக் 1500 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். இப்போ வந்து இது வந்து 2400 ரூபாய் கிடைக்குது இன் அமேசான், விச் இஸ் நாட் அட் ஆல் வர்த்து. 1500 ரூபாய்க்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா ஃபோட்டோ வாட்டிகா அப்படின்னு சொல்கிற ஒரு வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இப்போதைக்கு இருக்குது. அதுவும் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஃபோட்டோ வாட்டிகா மாதிரி ஒரு வெப்சைட்டில் எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. அப்புறம் எதாவது ஏமாற்றி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சப்போஸ் எடுக்கணும்னு நினச்சா எடுப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சிருக்கு கைஸ், இப்போ இந்த சாம்சங் M34 வித்தவுட் மைக்கே பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த மைக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது மைக் நான் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்த போயாவோட BY UM4, அதாவது UM4. அந்த UM4 வந்து இப்போது கும் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு, இது நீங்கள் வாங்காதீங்க. திஸ் ப்ராடக்ட் இஸ் அ ஃபெயிலியர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் ராஜீவ். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து மோட்டோ விளாகிங்க்கு ஒர்க் ஆகுதுன்றலாம் சிலர் சொல்லியிருந்தாங்க. தெரில எந்தளவுக்கு ட்ரூன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி வேறு ஏதாவது கூஸ்நெக் மைக்ரோஃபோன்ஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். மேபி அதை ட்ரை பண்ணால் நான் வரேன். பட் இது வந்து ஃபெயிலியர் தான். மேபி என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த ஆக்ஷன் கேமராஸ்க்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரில. அது வேணால் மேபி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா என்னோடய ஆக்ஷன் கேமராஸில் 3.5 mm ஜாக் இல்லை. மேபி அப்படி அந்த மாதிரி ஜாக் உள்ள மைக்ரோஃபோன்ஸ் உள்ள அந்த இதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோனை அந்த ஜாக் உள்ள அந்த ஒரு ஆக்ஷன் கேமராஸில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபெயில் தான். ஸோ தேங்க்யூ கைஸ், டேக் கேர் அண்ட் பை. ஓகே மக்களே, ஆக்சுவலாக நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்திருக்கும் அப்படின்னா, மைக் லைட்டாக ஒர்க் ஆகத்தானே ஆகுது, நீ ஏன் ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தாட் வந்திருக்கும். ஆக்சுவலாக எனக்கே அது வந்து இப்போ ஆக்சுவலாக வீடியோ மேக் பண்ணும்போதும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சுது. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி காட்டியிருப்பேன்.
அதனால் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து இல்லாத மாதிரி தான் இருந்தது. அது ஆடியோ குவாலிட்டியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாதனால தான் நான் வந்து ஒர்க் ஆகலை, இட் இஸ் ஃபெயிலியர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் மக்களே. நம்ம நிறையவே ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எஸ் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஆனால் நம்மளுக்கு என்ன நீடோ அது இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்கல, அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபோனில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்ல, நம்மளோட M34 பார்த்தீங்கன்னா மேலே இப்போ யூஸ் பண்ணியிருப்பேன் மாடியில் நின்று. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா சரியாக பண்ணிடலாம் தெரில, நான் திருப்பி அந்த கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. மாடியிலே இருக்கட்டும், ஈவன் என்னோடய மோட்டரோலா H20 ஃபியூஷனில் நான் வந்து வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மைக்கில் நான் பண்ணும்போது M34 பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும், அண்ட் வித் மைக்கில் M34 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களே. நீங்கள் தான் திருப்பி இப்போ பார்த்துருவாங்க அந்த கிளிப்பை. அது வந்து ரொம்ப ரொம்ப எவிடெண்ட்டாக எதில் தெரிஞ்சுதுன்னா வந்து நம்ம மோட்டரில் H20 ஃபியூஷனில் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, வீட்டு அந்த ரூமில் யாருமே கிடையாது, ரூமில் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்வியஸாக காலியாக இருக்கிறதுனால ஹெக்கோ அடிக்கும் ஆக்சுவலாக என்னோடய ரூமு. ஸோ அதில் நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வித்தவுட் மைக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹெக்கோ செம்மையாக வந்திருக்கும். பட் ஆனால் வித் மைக் அப்படின்னு போகும்போது அந்த எக்கோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும் மக்களே சரிங்களா. ஸோ இதான் கைஸ் ஆக்சுவல் ரிசல்ட்டே. ஓகே, ஸோ மீனிங் இந்த மைக் வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஒன்லி இந்த மைக் எது வந்து பெட்டராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ரெடியூஸ் தி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அண்ட் எக்கோஸ். ஸோ இப்போ உங்களோட ப்ராப்ளம் வந்து எக்கோஸ் அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த மைக்குக்கு போயிடலாம். ஐ திங்க் இந்த மைக் வந்து ஆனால் தான் வந்து மோஸ்ட்லி பிசிக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிசியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிசிக்கான அந்த மைக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது ரொம்பவே கேவலமாக இருந்தது. சாம்சங்கே மச் பெட்டர். அதாவது உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் வச்சு இப்போ நான் இயர்ஃபோன்ஸ் தான் பேசிகிட்ருக்கேன், இதுவே பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் இயர்ஃபோன் தான். இதோட குவாலிட்டி எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டி அது இல்லவே ரொம்ப கேவலமாக இருந்தது. சொல்லலாம், அதை நான் வந்து பிசிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லைனா பரவாயில்ல. இப்போ நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்களே என்னோடய ஹோல் விளாக், இது ஹோல் விளாகை பேசுனது மோனோ மைக். ஸோ மோனோவில் லேவ்லியர் மைக் கூடிய நீங்கள் பண்ணும்போது அதோட ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது, ஷார்ப்பாக ரொம்ப ஹை வால்யூமாக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் எந்த எடிட்டிங்கும் பண்ணலை ஓகேங்களா, வால்யூம் ஏற்றியோ அந்த மாதிரி எந்த எடிட்டிங்கும் பண்ணலை. அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வாய்ஸ் கிளாரிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது, அதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக்கில் போயோட UM4 அதான் நான் எதிர்பார்த்தேன். அது இல்லாதனால தான் எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒன்லி இஃப் யுவர் ஆப்ஷன் ஆர் இஃப் யுவர் நீட் இஸ் டு ரெடியூஸ் ஒன்லி தி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அப்படின்னா இந்த UM4 அதாவது போயாவோட UM4க்கு நீங்கள் போயிடலாம். இல்லை எனக்கு நல்லா இப்போ போயா மாதிரி இந்த மாதிரி மோனா மாதிரி ஷார்ப் குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி நாட் கோ வித் தி போயா. நீங்கள் வந்து மோனாவோ இல்லை வேறு ஏதோ மைக்கை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோ மக்களே. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரிவ்யூ. உங்களோட தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை கைஸ்.